வணக்கம். நான் டாக்டர் வத்சலா, ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட், டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப், மடிப்பாக்கம் பிரான்ச். மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐவிஎஃப் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஆக்சுவலா நேச்சுரல் கன்செப்ஷன் ஐவிஎஃப்க்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஐயுஐ அப்படின்ற ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரே இருக்கு. இப்போ இந்த ஐயுஐ வந்து நம்ம யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில இருக்கிற பேஷண்ட்ஸ், மைல்டு மேல் ஃபேக்டர் இருக்கிறது, அதாவது கவுண்ட் வந்து லேசா கம்மியா இருக்கு, இல்ல மொட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்றோம். அதே மாதிரி ஓவலேஷன் இன்டெக்ஷன் மாத்திரை மூலியமா வந்துட்டு அவங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணி அதுலயும் வந்து மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஐயுஐ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐயுஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இட்ஸ் டே கேர் ப்ரொசீஜர். காலையில வந்தீங்கன்னா 2 hours நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நம்மளால பண்ண முடியும்.